ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் டாக்குல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லோரும் பல நாள் எதிர்பார்த்திருந்த ஒரு படம் தான் நம்ம சியான் விக்ரம் நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் வீர தீர சூரன். ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோ விக்ரம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மளிகை கடை வச்சுக்கிட்டு அவருடைய ஒய்ஃப் 2 பசங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அதே ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊருக்கே பெரிய ஆளும் அவருடைய பையனான கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 பேரையும் பார்த்திங்க அப்படின்னா, அது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்பியாக இருக்கக்கூடிய நம்ம எஸ்டி சூர்யா வந்து எப்படியாச்சும் அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. அந்த 2 பேருமே பார்த்திங்க அப்படின்னா, அந்த பெரியவரும் அவருடைய பையனும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எஸ்டி சூர்யாவை போட்டு தள்ளணும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2 பேரும் பார்த்திங்க அப்படின்னா யாரை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம சியான் விக்ரமை தான் யூஸ் பண்ணி இதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ எப்படி நம்ம சியான் விக்ரம் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகுறாரு, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, சியான் விக்ரமோட ஒரு சூப்பரான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். பல நாள் கழித்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சூப்பரான படம் கொடுத்துருக்காரு. அதாவது எந்த ஒரு கெட்டப் இல்லாமல், எந்த ஒரு மெனக்கெடல் இல்லாமல், ஸோ ரொம்ப ஒரு ஈஸியாக இருக்கும், கேஷுவலாக ஒரு படம் கொடுத்துருக்காரு. ஸோ சட்டிலாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஆக்டிங் செம்மையாக இருக்குது. அதுவும் ஃபிசிக்கை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ இந்த வயசுலையும் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக அவருடைய பாடியை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருடைய லுக்காக இருக்கட்டும், ஃபிசிக்காக இருக்கட்டும் வேறு லெவல் தான் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நடித்த அத்தனை கேரக்டர்ஸுமே சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. நம்ம மலையாள ஆக்டர் சுராஜா இருக்கட்டும், த கிரேட் இண்டியன் கிச்சன் அப்படிங்கிற படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. ஸோ அந்த படத்தில் நடித்த அந்த கேரக்டர் தான் இந்த படத்தில் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் ப்ளே பண்ணிருக்காரு. ஸோ வேறு லெவலில் திருக்கி விட்டுருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவருடைய ஃபர்ஸ்ட் தமிழ் படம் இது. வேறு எந்த லாங்குவேஜ்லையும் பண்ணாமல் டேரெக்டாக நடிச்சிருக்காரு. அதுவும் டேரெக்டாக அவரே வந்து லைவாக டப் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஸோ அவருடைய ஓன் வாய்ஸில் தான் டப் பண்ணியிருக்காரு இந்த படத்துலையும். வேறு லெவலில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அவருடைய கேரக்டரைசேஷனாக இருக்கட்டும், அவர் அந்த டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம துஷாரா விஜயன் அவங்களுமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சியான் விக்ரமை பற்றி சொல்ல வேணாம். ஸோ அவர் பிரித்து மேய்ச்சிட்டார் இந்த கேரக்டரில். அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாதாரண மல்லிகடை வச்சுருக்கக்கூடிய ஒரு நபராக வராரு. ஸோ அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருப்பார் நம்ம மனுஷன். ஸோ அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்லேயே பண்ணுங்கள். ஸோ ஒன் மோர் திங், இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்தே போய் பாருங்கள். ஒரு சீனை கூட மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஓப்பனிங்லேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தோட கதை அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருது. ஸோ அதுதான் ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ வேறு என்ன, இந்த படத்தை பார்த்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லேயே பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே இந்த படத்தை பார்த்துட்டேன் அப்படிங்கிறவங்களும் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ.